மற்றவங்களுடைய துன்பத்தையும் இன்பத்தையும் ஏதோ தனக்கே நடந்த மாதிரி பாவிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மீன ராசியை சொல்லலாம். நல்ல ஒரு கற்பனை திறன் அதிகம் உள்ளவங்க, அதே மாதிரி ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப பொறுமைசாலிங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. இவங்க என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்தது ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி நிறைய கற்பனைகளை வளர்த்துக்குவாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியே குருவோடைய ராசி. அதனால் இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக வராது. ஒவ்வொருவருடைய மனதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மீது நல்ல பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தந்தை வழி உறவுகளால் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொஞ்சம் இடைஞ்சல்களும் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. தாய் மாமன் வழி உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். மற்றபடி பெருசாக அவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு அதிகம் உதவுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த பங்குனி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் சுக்கிரன் பயிற்சி நடைபெறுது. அதோட கூட குரு வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடந்திருக்கு. இதனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. பொருளாதாரத்தில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜென்ம சனி காலம் என்பதனால நிறைய இன்னல்களை சந்திக்கணும், நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மீனராசிக்கு குரு நட்பு ராசியாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதோட கூட சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர்றதுக்கான அனைத்து விஷயங்களுமே அந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதை வாங்குறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளுமே வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக நுணுக்கமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் சரியாக ஆரம்பிக்கும். பங்குனி மாதம் முற்பகுதியில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவன் பேர் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய மகளுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு கேட்டு உங்களுடைய மகன்கள் எல்லாம் நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் ஒரு சில தர்ம சங்கடங்களையும் ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கையாண்டுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குழந்தைகள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு விடும். உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நவீன ரக மின்சார வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த மின்னணு சாதனங்கள்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வர போகிறீங்க. உங்களுடைய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளால் நிறைய பிரச்சனை தான், என்னல் தான் வந்தது, எங்களுக்கு ஒரு பக்க பலமும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இது நான் வரையிலும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து நிற்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாத பிற்பகுதியில் உங்களுடைய சகோதரியின் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது அவங்க மூலிமா ஒரு சில நன்மைகளோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மாத பிற்பகுதியில் தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகளால் ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். சகோதரர் வகையில் ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் சகோதரர் மூலிமா பெருசாக வருமானமோ இல்லை அவங்க மூலிமா சில உதவிகளோ கிடைக்காம இது நான் வரையிலும் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சகோதரர் மூலிமாவோ அல்லது சகோதரி மூலிமாவோ அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பனி சுமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி காலம் என்பதனால சலுகைகளை கூட டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எந்த விஷயத்தில் இறங்கினாலுமே சின்ன தடை, ஒரு தாமதம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளோ தான் உழைப்பை போட்டிங்கனாலும் அந்த லாபத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவரை பார்க்கும்போது பெருசாக நிறைய சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது சேமிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில போட்டிகள், ஒரு சில எதிராளிகள் உங்கள்கிட்ட தென்பட்டிருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அந்த எதிராளிகளுடைய சதித்திட்டங்களை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி நபர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சக வியாபாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. அவங்க கூட நல்ல ஒரு இணக்கமாக பழகுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் இந்த சிரமங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் கூட பணி சுமை கொஞ்சம் குறையும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3, 4, 5ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளே சனி பகவானும் சூரியனும் செஞ்சிருக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வேலைப்பளு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுவீங்க, நினைத்ததை சாதிப்பீங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில தடைகள் வரும். ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசியில் பயணம் செஞ்சிட்ருக்கிறார். அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்கரத்து நிவர்த்தியாகி இருக்கிறார். 8, 10, 12 ஆகிய இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. அவங்க இந்த மாதிரி தான் செயல்பட்டாங்க, இதுதான் அவங்க மூலிமா நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதனால் இந்த மறைமுகமாக இருந்த எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. அந்த தொல்லையை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த இடத்துலேருந்து நீக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சில புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன விரைய செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான யோகங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் அதுக்கப்புறம் தான் நிறைவேற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை விரயஸ்தானத்தில் செஞ்சுட்டு இருந்த சனி பகவான் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராசிகளில் ஜென்ம சனியாக அமரும்போது உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை ஏற்படும். ஒவ்வொன்றுலேயுமே கொஞ்சம் வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலையை ஏதோ இஷ்டப்பட்டு செய்யாமல் கடினமாக இருக்கிற மாதிரி வேலை போல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரியாகும். ஐஸ்வர்யத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. கையில் ஓரளவுக்கு பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், பணப்புழக்கம் இதெல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் புதன் சாதகமாக இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் சிறப்பாக இருக்க சனீஸ்வரரை வழிபடுங்க.